ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ. ஏன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ, அதாவது 100 பவுன் எப்படி சேர்த்து வச்சேன் அப்படிங்கிற வீடியோவுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. என்னால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ நான் நினச்சேன், ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். இது என்னோடய செகண்ட் சேனல். இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ நான் நினச்சேன் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதை மாதிரி யாருக்குமே இதை ஷேர் பண்ணவே கூடாது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ ஜென்யூனாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் இந்த சேனல் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது நடந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மந்தில் இவ்வளோ பெரிய சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்குறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதை தான் நிறைய பேர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. இப்போ நான் வெக்கேஷன் வந்திருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் ப்ராப்பராக ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட்டு கூடிய சீக்கிரம் நான் அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி வீடியோ ஒரு ட்ரைபாட் எதுவுமே இல்லாமல் நான் ஷூட் பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. பட் பார்த்திங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே யாராவது புதுசாக என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைசியில் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யாராவது இது மாதிரி கோல்டு எப்படி சேர்க்குறது, மணி எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போது டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் எப்படி கோல்டு வாங்குறது டிப்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த கோல்டு வீடியோக்காக தான் உங்கள் சேனலில் இப்போ நான் இந்த வீடியோவில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. கூடவே யாராவது எப்படி கோல்டு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்ச டார்கெட்டில் அட்லீஸ்ட் 50% நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ தங்கம் வாங்குறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல் அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம தேவையில்லாத செலவை தான் குறைக்கணும். ஆடம்பரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேவைக்கு மீறின எல்லாமே ஆடம்பரம் தான். இப்போ நமக்கு வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும், நமக்கு ஃபுட்டு வாங்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட தேவைகள். அதில் எப்பயுமே நம்ம கஞ்சத்தனம் படவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே மணி சேர்த்து வைக்கணும்னு நினச்சோடனே ஃபஸ்ட்டு ஃபுட்டில் குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தயவுசெய்து ஃபுட்டில் நீங்கள் குறைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டில், அதாவது நல்ல ப்ரோட்டீன்ஸ், நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடல அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு சிக்கலானாலே நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசை கொடுப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற காசை நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம அட்லீஸ்ட் நம்ம தைரியமாகவும் தெம்பாவது இருப்போம். ஸோ ஃபுட்டில் தயவுசெய்து யாருமே குறைக்காதீங்க. பட் ஃபுட்டுலேயேவும் நீங்கள் பார்த்திங்கன்னா அன்வான்டாக வெளியில் சாப்பிடுவீங்களா, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கட் டவுன் பண்ணிவிடும். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவு. ஸோ உங்களோட ஆடம்பர தேவைகள், ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல மணி சேவிங்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். தங்கம் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும். அந்த பணத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும்னா நம்மளோட பட்ஜெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஆல்ரெடி நான் பட்ஜெட்டை எப்படி பிளான் பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலாம். லிங்க் நான் எல்லா ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். தயவுசெய்து பொறுமையாக நேரம் இருக்கிறப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். எல்லா வீடியோலையும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு லைன் அல்லது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணணும். பட்ஜெட் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், 50% நம்மளோட நீட்ஸு, அதாவது வீட்டு வாடகை, ஃபுட்டு, கரண்ட் பில் இதெல்லாம். மீதி 30% சேவிங்ஸு, மீதி 20% உங்களோட வான்ஸ். எப்பயுமே நம்ம வாழ்கிறது எதுக்காக? சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளோட வான்ஸும் ரொம்ப முக்கியம்தான். நமக்கு என்ன வேணுமோ, என்ன ஆசைகளோ அதை அந்த 20% சம்பளத்துக்குள்ளே நம்ம அடக்கிக்கணும். ஸோ உங்களோட மணியை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் இதை வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு நாளும் எவ்வளோ சில்லறை கிடைக்குதோ அந்த சில்லறை எல்லாம் உண்டியலில் போட்டுகிட்டே வாங்க. 1 இயருக்கு அதை பிரேக்கே பண்ணாதீங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு 50 ருபீஸ் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 32 ருபீஸ் தான் செலவாயிருக்கு. மீதி 18 ருபீஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 50 செலவாகும்னு நினச்சி தானே கொண்டு போனீங்க. பட் உங்களுக்கு 18 ருபீஸ் மிச்சம் ஆயிருக்கா? நீங்கள் அதை நோட்டாக வாங்காதீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் சில்லறையாக வாங்கிக்கோங்க. அந்த
அந்த 18 ருப்பீஸையும் கொண்டு வந்து உண்டியலில் போட்டுடுங்க. ஏன்னா நம்ம பிளான் என்ன இருந்துச்சு, 50 ருப்பீஸ் இருந்துச்சு. பட் நமக்கு 12 ருப்பீஸ் வந்து நமக்கு மிச்சம் விழுந்திருக்கு. அப்போ நாம் அதை வந்து சேர்த்து வச்சிடணும். ஸோ அந்த உண்டியலில் சில்லறையாக வாங்கிட்டு வந்து போடுங்க. ஏன் சில்லறையாக போடணுன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, வில்லேஜ் சைட்லலாம் நான் வளர்ந்தப்போ குட்டிலெல்லாம் சொல்கிறேன், நாங்கள் 100 ருப்பீஸ் கொடுத்தா சில்லறையாக கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்து 110 ருப்பீஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போயுமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ தயவுசெய்து சில்லறையாக போடுங்க. அதை வந்து ஏதாவது கடைகளில் போய் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில்லறை வந்து தேவைப்படும். அதனால் 100 ருப்பீஸ் கொடுத்தா 110 ருப்பீஸ் நமக்கு தருவாங்க. ஸோ இந்த உண்டியல் சேவிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கோல்டு எடுக்கணும்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் தேவைப்படும்ல, அப்போ வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் எ கோல். நம்ம வந்து எப்பயுமே வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பவுன் வாங்கணும், அதுதான் உங்களோட கோல்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு 5 பவுன் அப்படின்னா டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த 5 பவுனை நீங்கள் வருஷத்தில் வாங்கியே ஆகணும். இப்படி ஒரு கோல் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம என்ன தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை ரீச் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஒரு 50%, இப்போ ஒரு 50 பவுன் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் 10 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 5 பவுன். ஸோ ஒரு 25 பவுண்ட்ஸ், அதாவது 25 சவரன் நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணணுன்னா, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு 2.5 சவரன் நகை வாங்கணும், 2.5 சவரன் கோல்டு காயினாக வாங்கணும். அப்படி வாங்குறப்ப என்ன ஆகுனா, நமக்கு நகையும் சேர்ந்துடும். கோல்டு காயின் வாங்குறப்போ கோல்டு காயின் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த கோல்டு காயினை வந்து நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா அதை ஒரு 10 வருஷம் கழித்து எப்பயுமே விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் தான் வாங்குங்க. நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஏன்னா கோல்டு காயின் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் விற்கிறப்போ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஜுவல்லாக வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது, லாஸ் தான் ஆகும். ஸோ முதல்ல நம்மளோட டார்கெட்டு ஒரு 50 பவுன்னா அதில் 50% ஃபஸ்ட்டு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த 25 பவுன் சேர்த்ததுக்கப்புறம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா 25 பவுன் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 பவுனுங்கிறத 2.5 சவரன் இல்லை 3 சவரன் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லாக எடுத்துக்கணும், 2 சவரன் காயினாக வாங்கணும். ஸோ 2 பெனிஃபிட், நமக்கு நகையும் வாங்கினமாச்சு ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு. ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். போஸ்ட் ஆஃபீஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்காக தான் சேர்க்குறோம். அப்படிங்கிறப்போ செல்வ மகள் ஸ்கீம், நீங்கள் செல்வ மகள் ஸ்கீம் போட்டுகிட்டே வரப்போ எப்பயும் போல தான் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு, செகண்ட் மேரேஜ்க்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்ந்துட்டே வரும் அந்த பணம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு பல்காக கோல்டு ஜுவல் எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டி போடலாம். ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது என்ன ஆகுனா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, டைரெக்டாக போய் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க எல்லாத்தையுமே. அப்படி ஆரம்பிக்கிறப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கீம் பற்றியுமே தெரியும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமில் போடுறப்போ நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வர காசெல்லாம் நம்மளோட மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த போடுற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கோல்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கீம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்து ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஸ்கீமில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நகை கடையில் வந்து நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு கோல்டு சிட்டு ஆரம்பிச்சிடுங்க. மாதம் அந்த கோல்டு சிட் வந்து எப்படி இருக்குன்னா, நகை கடை பெருசா அப்படிங்கிறத பார்க்காதீங்க. எந்த கடையில் வந்து உங்களுக்கு வெயிட்டில் வந்து உங்களுக்கு சேர்க்குற மாதிரி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அப்படியே வந்து அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அதாவது மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 16%, 18% இப்படியாவது உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும். அது மாதிரி வேறு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அப்படி சேருங்க. கடையோட பிராண்ட் நேமை பார்த்து தயவு செய்து சேராதீங்க. ஏன்னா எப்படி கொடுத்தாலுமே தங்கத்தோட பியூரிட்டியை வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷமாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாற்றிப்பாங்க. நம்ம ஒரு கடையில் வாங்கின ஜுவல்லரி இன்னொரு கடையில் கொண்டு போகிறப்போ அதே 916 அவங்க கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து பிராண்ட் நேம் போகாதீங்க. எந்த கடை வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா கொடுக்குதுங்கிற பார்த்து அங்கே ஒரு சிட்டு ஆரம்பிங்க. மாதம் சிட்டுக்கு ஒரு 2000 போட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம்லேருந்து ஒரு 6 கிராமாவது நீங்கள் எடுத்துடுவீங்க. ஸோ டக்குன்னு கோல்டு சிட் வந்து ஒன்று ஆரம்பிச்சிடுங்க. இப்படி ஆரம்பிக்கிறப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கான டார்கெட் நமக்கு வந்து அட்லீஸ்ட் அச்சீவ்
அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே இன்னும் அதிகமாக நம்ம வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு. ஏலச்சீட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து போடணும். இது வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா 20 மந்த்ஸ்க்குன்னு இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே ஒரு பாதி மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போது சீட்லாம் வந்து எப்படி இருக்குன்னா 50,000 சீட்டு, 25,000 சீட்டு, அதுக்கப்புறம் 1 லேக் சீட்டு, 5 லேக் சீட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட போடுங்க. அப்படி போடுறப்ப என்ன ஆகுனா, நாம் இங்கே கோல்டு ஸ்கீமில் இல்லைன்னா இந்த இதில் எதுலையாவது ஒன்றில் கோல்டு எடுக்கிறப்போ நமக்கு பத்தாமல் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இங்கேருந்து வர காசை நம்ம முன்னாடியே கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட உங்களோட வருமானத்துக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறப்போ நம்ம லெஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்கிற மாதிரி கோல்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே கோல்டு வாங்குறப்போ ஒரு மாங்காய் மாலை, ஒரு காசு மாலை, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து அழியாத மாடல்கள்னு இருக்கும்ல. ஸோ அதை ஃபஸ்ட்டு வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்கிறதா வாங்குங்க. அப்படி வாங்குறப்ப என்ன ஆகுனா, நமக்கு பேங்கிள்ஸ், செயின் இதுக்கெலாம் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு கோல்டு அதிகமாக சேர்த்துக்க முடியும் இந்த இடத்துல. நீங்கள் நல்லா யோசிங்களேன், நம்ம எவ்வளோதான் 100 பவுன் 200 பவுன் வச்சுருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு போட்டு போன ஜுவல்லை அடுத்த கல்யாணத்துக்கு போடணுன்னா நமக்கு தயக்கமாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய இப்போ இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் தான் நிறைய பேர் போடுறாங்க. நானுமே நிறைய பார்த்துருக்கேன் அதை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படியும் கல்யாணம்னு வரப்போ ஏதோ ஃபங்க்ஷன்னு வரப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இமிட்டேஷனே கோல்டு மாதிரி தான் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக திங்க் பண்ணி பேங்கிள்ஸ், செயின்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எதில் லெஸ் மேக்கிங் சார்ஜ் இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது உடஞ்சி போன இந்த மாதிரி கோல்டெலாம் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து நீங்கள் செல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எந்த கடையில் போய் போட்டாலுமே வச்சு பார்த்துக்கோங்களேன், நீங்கள் 5 பவுன் கோல்டு ஜுவல்லரி கொண்டு போனீங்கன்னா உங்களால் வந்து 4 பவுனுக்கு தான் வாங்க முடியும். 5 பவுனுக்கு உங்களால் எடுத்துகிட்டே வர முடியாது. அப்போது அது நமக்கு 1 பவுன் கோல்டு வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டுங்க, நீங்கள் அந்த உடஞ்சி போன கோல்டு, பிஞ்சு போன கோல்டெல்லாம் நீங்கள் பேங்க்கில் லோனுக்கு வச்சுட்டு நீங்கள் அந்த காசை வச்சு நீங்கள் நியூவாக வாங்கிக்கலாம். அப்புறமா நம்ம இங்கே மணி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி எதுலையாவது சேர்த்து வைக்கிற காசெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த கோல்டை வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வருஷம் உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து எனக்கு இன்னும் எதுவுமே செட் ஆகலை. பட் உங்களுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிப்ஸ் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் வீடியோ வேணும், எந்த மாதிரி வேணும்னு எனக்கு கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கால்குலேஷன்ஸோட நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ.